ओम यस्यात्मभूतस्य गुरोः प्रसादात् अहं विमुक्तोऽस्मि शरीरबन्धात्। सर्वोपदेष्टुः पुरुषोत्तमस्य तस्याङ्घ्रियुग्मं प्रणतोऽस्मि नित्यम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। निरञ्जनं नित्यमनन्तरूपं भक्तानुकम्पाधृतविग्रहं वै ईशावतारं परमेशमीड्यं तं रामकृष्णं शिरसा नमामि। यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हि या सर्वविद्यास्वरूपान्तां शारदां प्रणमाम्यहम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवान ஜெகநாதः பூரி க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியிருக்கிறார். அந்த பூரி க்ஷேத்திரத்தில் ஒருவர் தன்னுடைய காலை பூஜைகளை முடித்துவிட்டு பகவத்கீதைக்கு விளக்கம் எழுத அமர்கிறார். பெரிய பக்தர், மகான் என்று எல்லோராலும் கொண்டாடப்படுகின்றவர். அவருடைய தினசரி கடமைகளில் இதுவும் ஒன்று. பூஜைகளை முடித்துவிட்டு பகவானுடைய பகவத்கீதையை எடுத்து அதற்குண்டான விளக்கத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். ஒரு ஸ்லோகம் வருகின்றது. அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் யே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்ய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். இந்த ஸ்லோகத்தை படிக்கிறார். அனன்யாஹா என்றால் யாருக்கு என்னை தவிர எந்த ஒரு சரணும் இல்லையோ, யார் என்னை தவிர வேறு யாரையும் சரணடைய மாட்டார்களோ, எந்த பக்தர்கள் என்னையே தியானம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, ஏ ஜனாஹா மாம் பர்யுபாசதே என் தியானத்தின் காரணமாக நித்திய அபியுக்தானா எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறார்களோ, தேஷாம் அப்படிப்பட்டவர்களின் யோகக்ஷேமத்தை நான் கொண்டு வருகிறேன். யோகா என்றால் அப்ராப்தஸ்ய பிராப்திஹி, நம்மிடத்தில் எந்த வஸ்து இல்லையோ அதை கொண்டு வருவதற்கு பெயர் யோகா. க்ஷேமஹா என்றால் ஏற்கனவே இருக்கின்ற வஸ்துவை பாதுகாப்பது, பிராப்தஸ்ய ரக்ஷணம். இந்த இரண்டு வேலைகளையும் நானே செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனன்கிட்ட சொல்லி இருக்கிறார். யோகக்ஷேமம் வஹாம்யகம், உனக்கு இல்லாதவற்றை கொண்டு வருகின்றேன், ஏற்கனவே இருப்பதை பாதுகாக்கிறேன் என்பது இதனுடைய பொருள். எப்படி? நானே கொண்டு வருகிறேன், வஹாம்யகம் அப்படின்னு படிக்கிறார். கீதையினுடைய மூலத்துல வஹாம்யகம் என்ற வார்த்தை வருகின்றது. இந்த பக்தர், பூரி க்ஷேத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பக்தர், கீதைக்கு விளக்கம் எழுதி கொண்டிருக்கின்ற பக்தர் அதை படிக்கிறார். அவரால் இதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி? தேவாதி தேவன் அண்ட சராச்சரங்களையும் சங்கல்ப மாத்திரத்தினால நடத்தி கொண்டிருக்கின்றான். இவன் ஒரு சாதாரண மனிதனுக்காக அவனுடைய மனிதனுடைய சிறிய தேவைகளை நானே வந்து பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லுகின்றானே. சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அண்ட சராச்சரங்களை நடத்தி கொண்டிருப்பவன் அவனே நேரடியாக வந்து இதை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது?
அவன் சங்கல்பித்தால் மட்டுமே போதாதா? மற்றவர்கள் அதை கொண்டு வர மாட்டார்களா? அல்லது மற்றவர்களிடத்தில் சொல்லி அதை செய்ய தேவையில்லையா? இவனே எதற்காக செய்ய வேண்டும்? யார்? பகவானே எதற்காக அதை செய்ய வேண்டும்? அதனால இது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். யோகக்ஷேமம் வகாம்யகம்னு அந்த வகாம்யகம்ன்ற வார்த்தை நானே கொண்டு வருகிறேன், நான் சுமந்து வருகிறேன் அப்படின்ற வார்த்தை அச்சுப்பிழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எழுதுகோலால அந்த வகாம்யகம் என்ற வார்த்தைய அடித்து ததாம்யகம்னு எழுதுறார். கொடுக்கிறேன் என்ற அர்த்தம். அவர்களுக்கு தேவையை நான் கொடுக்கிறேன். அப்படி எழுதினோடனே அவருக்கு மனசு சாந்தி ஆச்சு. இப்போ கரெக்ட். ஜெகநாதர், ஜெகத்துக்கெல்லாம் நாதர் ஜெகநாதர். அவரு கூலிக்கார மாதிரி தலை மேல நானே கொண்டு வரேன். ஒரு சாப்பாடு, ஒரு ஞானிக்கு ஒரு சாப்பாடு தேவைன்னா அதை நானே தலை மேல கொண்டு வரேன்னு அது சொல்றதுக்கே நினைக்கிறதுக்கே மனசு ஒப்புக்கொள்ளவில்லை. தேவாதி தேவன் இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதனுக்காக இந்த மாதிரி ஒரு கூலி வேலை கூட செய்ய தயாரா இருக்கிறான் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. எழுதினார். சிறிது நேரம் எழுதி முடித்தவுடன் ஒரு 10-10:30 மணிக்கு தினந்தோறும் பிக்ஷை எடுக்கிறதுக்காக போவார். அவர் ஒரு கிரகஸ்தர். ஜெயதேவர் என்ற ஒரு மகான் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் இந்த கதை நடந்ததாக கூறப்படுகின்றது. கிரகஸ்தர் பிராமண குலத்தில் பிறந்ததனால் தொழில் செய்து சம்பாதிக்க முடியாத நிலை. அந்த காலத்துல பிராமணர்கள்லாம் பெரிய வேலை செய்வாங்க, ஆனா சம்பாதிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா செல்வமும் வருவதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் செல்வத்தை வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தனக்குத்தானே ஏழ்மையாக வாழ்ந்த காலம் பிராமணர்கள். அந்த காலம் அவருடைய தேவைகளை சமுதாயம் பூர்த்தி செய்த காலம். இவரு தினந்தோறும் தன்னுடைய காலை கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு பிக்ஷை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிக்ஷை எடுக்க செல்கிறார். உஞ்சவிருத்தி பிக்ஷை என்று பெயர். வாயை திறந்து கேட்க மாட்டார். அவர் போறதை பார்த்து யாராவது அவங்களா எடுத்துன்னு போட்டாங்கன்னா சரி, அன்னைக்கு சாப்பாடு வீட்டுல, இல்லைன்னா தியானத்தோட முடிஞ்சிடும் அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய மகான். அன்று அவருக்கு பிக்ஷையே கிடைக்கவில்லை. சரி, எதுவும் ஈஸ்வர சங்கல்பம் தான், ஜெகநாதருடைய சங்கல்பம் என்று எந்த ஒரு மன வருத்தம் இல்லாமல் வந்துவிட்டார். இவர் திரும்பி வருவதற்குள் அந்த தாயார் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, இந்த மகானுடைய மனைவி, திடீரென்று ஒரு ஓசையை கேட்கிறார். அம்மா அம்மா. வெளியே பார்த்தார். நல்ல கொழு 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 கொழுன்னு ஒரு 8-9 வயசு குழந்தை, கருப்பு குழந்தை. தலை மேல ஒரு கூடை, வலது கை தோள் மேல ஒரு கூடை, இடது கை தோள் மேல ஒரு கூடை, கையில ஒண்ணு அப்படின்னு தூக்க முடியாம நிறைய சாமான், காய்கறி, பழம், துணி, அரிசி, பருப்பு எல்லாம். அந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த தாய்க்கு வருத்தமாகிவிட்டது. இவ்வளோ சுமையை இந்த குழந்தை தூக்கிட்டு வருது, யாரப்பா நீ, எங்க வந்தப்பா? ஐயா தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எந்த ஐயாப்பா? இந்த அளவுக்கு சாமானம் கொடுத்து அனுப்புற அளவுக்கு எங்க ஐயாவுக்கு சக்தி இல்லைன்னு எனக்கு தெரியுமே, எந்த ஐயா கொடுத்து அனுப்பிச்சார்? இல்ல, உங்க ஐயா தான் கொடுத்து அனுப்பிச்சார். உடனே அந்த அம்மா எடுத்து எல்லாம் கீழே வச்சுட்டு அந்த குழந்தையினுடைய முகத்தை பாக்குறாங்க. வலது கன்னத்துல ஒரு பெரிய கீறல், ரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது. துடைத்து விட்டு அந்த தாய் கேட்டாள், இது என்ன ரத்தம்? யார் உன்னை துன்புறுத்தினார்கள்? யார் உன்னை அடித்தார்கள்? ஐயா தாங்க அடிச்சாரு. எங்க ஐயா அந்த மாதிரி அடிக்க மாட்டாரு, வேற யார் வீட்டுக்கும் வந்திருக்கிறப்பா. இல்ல அம்மா, உங்க ஐயா தான் அடிச்சாரு. அவர் கொடுத்து அனுப்பிச்சாரு. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி எல்லாம் வந்திருக்குது. ஐயாவுக்கு பிடிச்சமான காய்கறி, உங்களுக்கு பிடிச்சமான கலர்ல இருக்கிற புடவைங்க அப்படின்னு எல்லாம் வீட்டுல அவங்க 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியங்கள் இருக்குது இல்லையா, அதை காமிச்சு எடுத்து கொடுக்க அந்த அம்மாக்கு, ஓ ஐயா தான் அனுப்பிச்சிருக்கார். ஆனா அந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணீர் வந்துடுச்சு. இவ்வளோ பூஜை பண்றார், சாஸ்திரமா படிக்கிறார், எதையோ எழுதியும் கிடக்கிறார்,
எப்ப பார்த்தாலும் ஜெகநாதா ஜெகநாதான்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் மனசுல ஒரு தயை இல்ல பத்தியா. ஒரு 8-9 வயசு குழந்தை கிட்ட இவ்வளவு பெரிய மூட்டைய கொடுத்து அனுப்புறமே, அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாம இந்த குழந்தைய வந்து கன்னத்துல கீறி ரத்தம் வர அளவுக்கு அவர் துன்புறுத்திருக்கார் பத்தியா, வரட்டும் அப்படின்னு சொல்லி, என்னதான் இருந்தாலும் ஒரு புது மனுஷன் முன்னாடி தன்னுடைய கணவரை விட்டு கொடுத்துட முடியுமா? உடனே அந்த அம்மா மருந்தெல்லாம் போட்டு, குழந்தை ஒரு நிமிஷம் இரு நான் மோர் கொண்டு வரேன்னு உள்ள போனாங்க. குழந்தை காணாம போயிட்டான். இந்த அம்மா சமையல் வேலை எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஐயா கொடுத்து அமிச்சிட்டாரு இல்லையா, பொதுவா ஐயாவே எடுத்துட்டு வருவார். அது 2 பேருக்கும் பத்துமோ பத்தாதோ. இப்ப ஐயா கொடுத்து அமிச்சிருக்கிறது பார்த்தா 1 மாசத்துக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. உடனே எல்லாம் அவருக்கு பிடிச்சமான சாம்பார் பொரியல் எல்லாம் பண்ணலான்னு சொல்லி உட்காந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிக்ஷைக்காக போனாரு இல்லையா இந்த ஐயா, இவர் திரும்பி வந்தார் வெறும் ஓட்டோட. பிக்ஷா பாத்திரத்துல ஒண்ணுமே இல்லை, வெறும் கையோட திருப்பி வந்தார். நுழையும் போதே பார்த்தா கம 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 கமன்னு சாம்பார் வாசனை. அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாம்பார் வாசனைய பார்த்தே எத்தனையோ வருஷ காலங்கள் ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன திடீர்னு சமையல் வேற நடக்குது வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறாரு. கேட்கிறார் துணைவியாருடன், இது என்ன என்ன இன்னைக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்குது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி வேற கேக்குறீங்க, கொடுத்து அனுப்பிச்சிட்டு வேற, அப்புறம் அந்த குழந்தைய வேற அடிச்சிட்டு. எந்த குழந்தைய, எந்த குழந்தைகிட்ட நான் என்ன கொடுத்து அனுப்பிச்சேன்? உடனே அந்த அம்மா காமிக்குது இதெல்லாம் கூட கூடயா இருக்கிறது. இல்லையே நான் கொடுக்கவே இல்லையே. எந்த குழந்தை? 9 வயசு குழந்தை, கருப்பா கண்ணங்கரையன்னு கொழு கொழுன்னு இருந்தானே, அவன் கண்ணை பாக்குறதுக்குள்ள எனக்கு அப்படியே ஆனந்தமா போச்சு. ஆனா அவன் கண்ணத்தை பார்க்கும்போது துக்கமாயிடுச்சு. என்ன ஆச்சு கண்ணத்துல? அத கண்ணத்துல கீறிட்டீங்களே, கண்ணத்துல கீறிட்டீங்களே, ரத்தமா வந்துச்சே. ஐயோ இதெல்லாம் செய்யவே இல்லையே நானு. எந்த குழந்தை எந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா அந்த குழந்தையுடைய அழக வர்ணிக்க வர்ணிக்க வர்ணிக்க, அது அவருடைய இஷ்ட தேவதையினுடைய கிருஷ்ணனுடைய அந்த இஷ்ட தேவதையை எப்படி அவர் தியானம் பண்றாரோ அவருக்கு மட்டும்தானே தெரியும் தன்னுடைய இஷ்ட தேவதை எப்படி இருக்குன்னு. அந்த தியான மூர்த்தியை இந்த அம்மா வர்ணிக்கிறாங்க. ஓன்னு உட்காந்து அழுகுறாரு. ஓடி போய் பூஜை அறையில் இருந்த அந்த கீத வியாக்கியானம் செய்கின்ற புத்தகத்தை எடுத்து பார்க்கிறார். அந்த புத்தகத்தில் வகாமியகம்ன்றதை அடிச்சுட்டு ததாமியகம் எழுதியிருந்தார் இல்லையா, அது என்ன இருக்குதுன்னா ததாமியகம்ன்றதை அடிச்சுட்டு வகாமியகம் திருப்பி எழுதி, நான் சுமந்து வருகிறேன். இது கதை இல்ல, ஒவ்வொருத்தருடைய பெரிய மகான்கள், எத்தனையோ பேருடைய பெரிய மகான்களுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நடந்தது. அவர்களின் தேவையை அவர்கள் கேட்காமலேயே பகவான் தானே முன்னின்று நிறைவேற்றி வைக்கிறார். ஆந்திர பிரதேசத்துல பத்ராச்சலம்னு ஒரு ஊரு. அந்த ஊரினுடைய தாசில்தாராக கோபன்னகாருன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய அப்பா ஹைதராபாத் நிஜாம் தானேஷானுடைய திவானாக இருந்தவர், காலமாகிவிட்டார். மிகவும் செல்வந்தர் இந்த கோபன்னகாரு. ஆனால் அனவரதமும் ராமனுடைய ஸ்மரணத்தில் இருப்பவர், அனவரதமும் ராமனுடைய ஸ்மரணத்தில் இருப்பவர். வருடத்திற்கு ஒரு முறை ராமநவமி என்று 9 நாட்கள் மிகப்பெரிய விழா கொண்டாடுவார். அவருடைய மாமனார் அக்கன்னகாரு என்று பெயர், ஹைதராபாத் நிஜாமின் அரசாங்கத்தில் திவானாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த மாமா நினைத்தார், தன்னுடைய மைத்துனன் கோபன்னகாரு எந்த வேலையுமே இல்லாமல் எப்ப பார்த்தாலும் ராமநாமம் சொல்லிட்டு ராம பூஜை பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய 9 நாள் விழாவுக்கு வருஷம் ஃபுல்லா தயார் பண்ணின்னு எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறானே, அவனுக்கு ஒரு வேலைன்னு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோபன்னகாருக்கு பத்ராச்சலம் என்ற ஊர்ல தாசில்தார் வேலையை வாங்கி கொடுத்துருவாரு ராஜா கிட்ட இருந்து. ராஜாக்கு சந்தோஷம், ஏன்னா யாருடைய மகன்? பழைய திவானுடைய மகன், அதனால நேர்மையோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை தாசில்தார் ஆக்கிட்டாங்க. முதல் நாள் தாசில்தார் பதவியை ஏற்பதற்காக செல்கிறார். அந்த ஒரு ஊருக்கு போனா பக்தர்களுடைய எண்ணம் என்ன இருக்கும்? இந்த ஊர்ல எங்க கோயில் இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லையா?
ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஊருக்கு போனா அவங்கவுங்க மனோநிலையை பொறுத்து ஒவ்வொரு இடத்தை தேடுவாங்க. சினிமா ரசிகராக இருந்தால் எங்கே தியேட்டர் இருக்கிறது என்று தேடுவார். சாப்பாட்டு ரசிகராக இருந்தால் எங்கே ஓட்டல் இருக்கிறது என்று தேடுவார். பக்தராக இருந்தால் எங்கே கோயில் இருக்கிறது என்று தேடுவார். கோபண்ணகாரு என்ன பண்ணாரு, நான் போய் அரசாங்க வேலையை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி போய் பகவான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ராமர் கோயிலுக்கு உள்ள போவாரு. எங்க பார்த்தாலும் இடிந்து விழுந்த மதில்கள். ரொம்ப மனசு வருத்தமாயிடும். கேட்பார், ஏன் இந்த நிலையில இருக்குது? அப்ப அந்த ஊர் ஜனங்க சொன்னாங்க, கோயில்ல வர உண்டி பணத்தை எல்லாம் ராஜா எடுத்துக்கிறார். அதுவும் இந்து கோயில்ல வர உண்டி பணத்தை எல்லாம் ராஜா எடுத்துக்கிறார். திருப்பி கோயில் நிர்வாகத்துக்கு ஒன்னும் பணம் இருக்கிறது இல்லை. இப்போ அதான் நடக்குது. நாங்கள் இந்துக்களாக இருப்பதற்கே அவருக்கு ஒரு வரி கொட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய குறைகளை சொல்லி, நீங்க தாசில்தாரா வந்திருக்கிறீங்க, ராஜா நிஜாமாக இருந்தாலும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்து மதத்தை கண்டு கொள்ளாதவராக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு லோக்கல் ராஜாவாக, அந்த காலத்தில் தாசில்தார்னா லோக்கல் ராஜா, எல்லாமே அவர் கண்ட்ரோல் தான். இவர் எல்லாம் வரி வசூல் செய்து ராஜாவுக்கு அனுப்பிச்சிடணும். வரி சேர்ந்துடுச்சுன்னா அரசாங்கம் நல்லா நடக்கிறது அப்படின்னு அந்த நிஜாமுக்கு ஒரு பிரியம். அவ்வளவுதான், அவருக்கு ஒரு திருப்தி. நிஜாமுக்கு என்ன திருப்தி? வரி எல்லாம் சரியா வந்துருச்சுன்னா ராஜ்யம் நல்லா நடக்குது. அப்படி ஒரு ராஜ்யம் ஒரு காலத்துல. அப்போ இவங்க எல்லாம் கேட்டுக்கினாங்க, உங்க காலத்திலேயாவது இந்த ராமர் கோயிலை, பழுதடைந்த இந்த கோயிலை புனர் நிர்மாணம் செய்து எல்லாரும் இந்த கோயிலுக்கு பக்தி வாழ்க்கை நடத்துறதுக்கு உதவி செய்யணும். உடனே அவர் சொன்னாரு, ராமனுடைய இஷ்டம் இருந்தால் நடக்கட்டும். வந்தார், தாசில்தார் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மனசெல்லாம் இந்த ராமர் கோயில் தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணா இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். உடனே முடிவெடுத்தார். அவருக்கு ஒரு மனைவி, ஒரு குழந்தை, அவ்வளவுதான். ஏற்கனவே அவருக்கு ராம தரிசனம் ஆயிருக்குது. அதனால ராமன் இருக்கின்றானா இல்லையா என்பதில் அவருக்கெல்லாம் சந்தேகம் எல்லாம் கிடையாது. அவர் இறந்து போன குழந்தையை மீட்டு கொடுத்த ராமன், அதெல்லாம் பழைய கதை. அவர் என்ன முடிவு பண்ணாரு, பகவானுக்கு வீடு இல்லாம நான் மட்டும் ஒரு பங்களால இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால என்னுடைய பங்களாவை நான் வித்துட்டு அதுல வர பணத்தை வச்சு பகவானுக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்கு போய் அந்த நிலம், பங்களா எல்லாத்தையும், பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் வித்துட்டார். ஏதோ ஒரு பணம் கிடைச்சது, கொண்டு வந்தார், வேலையை ஆரம்பிச்சுட்டார். இந்த ஊர் மக்களுக்கு ஆச்சரியம், எங்குந்தோ ஊர்ல இருந்து வந்தவர் இங்க கோயில் கட்டுறாரு. பொதுவா கோயில் சொத்தை வித்து தாம் வீடு கட்டிக்குவாங்க, இவர் என்னடா தாம் வீட்டை வித்து கோயில் கட்டுறாரு அப்படின்னு ஆச்சரியம். அதுல ஒரு சிலர் கசாமசான்னு வேற, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியலையே, உண்மையாலுமே வித்துட்டாரா அவர் வீட்டை, இல்ல வித்ததா சொல்றாரா அப்படின்னு. ஒரு சமுதாயம்னா ஒரு விதவிதமான ஒரு இது. லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் என்பதை படித்தால் உங்களுக்கு தெரியும் என்ன சமுதாயம். பேப்பர்ல இந்த லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் அப்படின்னு சொல்லி வரும். வித்தியாசமான எண்ணங்கள். அவர் அதெல்லாம் காதுல போட்டுக்கல. ஏன்னா அவருடைய பக்தி நிதர்சனமான பக்தி, அவருடைய ராமன் சத்தியமான தெய்வம். கோயில் ஆரம்பிச்சார், பணம் கரைஞ்சிட்டே கடைசியா இவருடைய பணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் திடீர்னு மனசு வந்துச்சு, சரி அரசாங்கத்து பணத்தை எடுத்து இந்த வரி வாங்கி இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த பணம் எல்லாம் அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணிடுவோம், நமக்கு எப்படியும் சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்துல வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். இல்ல அதுக்குள்ள டொனேஷன் மத்தவங்க கிட்ட பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களை கேட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம், பாதியில விட்டுட முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்க பணத்தை எடுத்து செலவழிக்க ஆரம்பித்து விட்டார். ஆரம்பிக்கும் பொழுது சின்ன கோயிலாக கட்ட வேண்டும் என்ற மனசு. ஆனா அது வளர 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 இதுல இங்க பளிங்கல் போடுங்க, அங்க அதை போடுங்க, இங்க இதை போடுங்க, நீ ஒரு மனசு. ஏன்னா சத்திய தெய்வம் இல்லையா, வாழுகின்ற தெய்வம் ராமன் அவரை பொறுத்த வரைக்கும். அதனால எல்லாம் டாப் கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட். அப்படியே நகை, சீதம்மாக்கு நகை, ராமருக்கு அந்த கோதண்டம், தங்கத்தாலே கோதண்டம் இன்னைக்கும் இருக்கு. பத்ராச்சலம் போனீங்கன்னா அந்த பக்தர் அவருடைய பெயர் ராமதாசனே வச்சுட்டாங்க, ராமதாசர். பத்ராச்சலம் ராமதாசர் கட்டிய கோயில் இன்னைக்கே இருக்குது. எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரியாது, ஏதோ கொஞ்சமாவது இப்ப அரசாங்கம் அங்க வச்சிருக்குது.
அந்த நகைகள் எல்லாம். அப்போ கோயில் கட்டி முடிந்தாய்த்து, கும்பாபிஷேகம், அவங்க எல்லாம் சம்பிரோக்ஷணம் சொல்லுவாங்க. எல்லாம் தடால் விடால இன்விடேஷன்லாம் அனுப்பிச்சு இந்த வருஷத்தினுடைய ராம நவமியையும் கும்பாபிஷேகத்தையும் ஒன்றாக வைத்து விட்டார். இந்தியாவில் இருக்கிற எல்லா சாதுக்களுக்கும் அவருடைய ராம நவமியை பத்தி தெரியும். பொதுவாக சாதுக்களுக்கெல்லாம் இந்த உற்சவம், சங்கீர்த்தனம், இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் நடக்கிற இடங்கள் எங்கெல்லாம் சாதுக்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உடனே இந்த லெட்டர் போன உடனே ஆஹா, நம்ம கோப்பண்ணக்காரு கோயில் கட்டிட்டாராமே, நவமி இங்க பண்றாராமேன்னு எல்லாம் வந்துட்டாங்க. தடல் புடலா எல்லாம் ராமநவமி நடந்து கொண்டே இருக்கின்றது. எந்த ஊர்ல இருந்தோ வந்து இந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி சில உள்ளங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தன. உள்ளூர் உள்ளங்கள். அதுல ஏதோ ஒரு உள்ளம் என்ன முடிவு செய்தது என்றால், ஹைதராபாத் நிஜாமிற்கு ஒரு மொட்டை கடிதம் எழுதிவிட்டது. தங்களுக்கு வரவேண்டிய வரி பணம் எல்லாம் வந்துவிட்டதா, பத்ராச்சலத்திலிருந்து குடிமக்களாகிய நாங்கள் எழுதுகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை கடிதம் எழுதிட்டாங்க. ஹைதராபாத் நிஜாம் கைக்கு போச்சு. அந்த கடிதத்தை பார்த்தார். தன்னுடைய திவானாகிய அக்கண்ணகார், யாருடைய மாமா? ராமதாசனுடைய மாமா. கேட்கிறார், பத்ராச்சலத்திலிருந்து வரி வந்துடுச்சா? திவான் சொல்றார், வரல. ஏன் வரல? உங்க மச்சான் தானே அவன், உங்க மைத்துனன் தானே, அவன் ஏதோ பூஜை புனஸ்காரன் இருப்பான் ராஜா, எப்பவும் நேர்மையானவன், கொடுத்துருவான், கவலைப்படாது. உடனே ராஜாக்கு இன்னொரு கடிதம் வந்தது. தங்கள் வரி பணத்தை எல்லாம் ராமர் கோயில் கட்டுவதற்காக செலவழித்து விட்டார் அப்படின்னு ஒரு கோயில். இந்த நிஜாம் படிச்சான், நான் கட்டின கோயில் எல்லாம் இடிச்சும் கிடக்குறேன், இவன் ஏன் பணத்தை வச்சுக்கினே இன்னொரு கோயில் கட்டுறானேன்னு கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற கோயில் எல்லாம் நாங்க இடிச்சுன்னு வந்து இருக்கிறோம், எங்க அரசாட்சியில கோயில கட்டுறானே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே காவலாளிகளை அனுப்பி கைது செய்து வர ஆணையிட்டு விடுகிறார். காவலாளிகள் வந்தார்கள், கைது செய்து அழைத்து சென்று விடுகிறார். ராமதாசரை பொறுத்தவரை வரி பணம் நிஜாமை சார்ந்ததல்ல, ராமரை சார்ந்தது. ஏனால் ராமதாசரை பொறுத்தவரை உலகத்துக்கே ராஜா பகவான் ராமா. இந்த பக்தர்கள்லாம் அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்க, அவங்க உலகமே வேற உலகம். அவங்க வந்து இந்த சாதாரண இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொடுத்த பணம் மக்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. மக்களுக்கு தேவை, முக்கியமான தேவையாக இருந்தது என்ன? ராமர் கோயில். மக்களுடைய பணம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதற்காக நான் செலவு செய்திருக்கின்றேனே தவிர அந்த பணத்திலிருந்து எனக்காக எதுவும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்பது அவருடைய கருத்து. வந்து நிஜாம் முன்னாடி நிக்கிறார். அப்போ நிஜாம் கேட்கிறான், இந்த மாதிரி கோயில் கட்டிட்டீங்களாமே? ஆமா ராஜா. யார கேட்டு கட்டினீங்க? ஊர் மக்கள் கேட்டாங்க, கட்டிட்டேன். வரவேண்டிய வரி எங்க? 10,000 மொஹராஸ் அப்படின்னு அந்த காலத்துல பேரு, மொஹராக்கள் பேரு. 10,000 மொஹரா தங்க நாணயங்கள் எங்க அப்படின்னு கேட்கிறார். இல்ல, என்கிட்ட எதுவும் இல்லை, எல்லாம் செலவழிச்சு போச்சு. உடனே இந்த 10,000 மொஹராக்களை கொடுக்கும் வரை இவரை சிறையில் அடையுங்கள், தினந்தோறும் 100 சவுக்கடி தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட். பக்கத்திலேயே அவருடைய மாமா இருக்கிறார், திவானாக இருக்கிறார் அக்கண்ணகாரு. அவர் வாயே திறக்கல, வாய் திறந்தா திவான் மேல போயிடும் போல இருக்குது. இவரும் தன்னுடைய மாமா இருக்கிறார் அப்படின்னு இவரும் வாயை திறக்கல, ரெக்கமெண்ட் பண்ணுங்க மாமான்னு. ஏன்னா தப்பு செஞ்சிருந்தா தானே நான் எனக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும், அப்படி என்பது அவருடைய எண்ணம். சிறைவாசம் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் மற்றொரு கையிலிருந்து உணவு எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே வேக வைக்காத அரிசி, ஏதோ ஒரு பருப்பு, ஒரு பெரிய, இன்னைக்கும் ஹைதராபாத்ல பத்ராச்சலம் ராமதாஸ்
இருந்த சிறை இன்னைக்கு இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆனந்தமான நிகழ்ச்சியாக இருக்கு உங்கள் வாழ்க்கையில். வெளிச்சமே இல்லாத ஒரு அறை, மேல இருந்து ஒரு சின்ன துவாரம் மாதிரி இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக அவரை ஏற்றுவார்கள், இறக்குவார்கள், சாப்பாடும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல 14 வருஷம் இருந்திருக்காரு அவர். சோ அவங்க கொடுக்கிற அந்த அரிசி பருப்பு வச்சு அவரே சமைச்சுக்குவார். உப்பு இல்லாம சாப்பாடு. காலையில மேல ஏத்தி ஒரு 100 சவுக்கடி கொடுத்து கீழே இறக்கிடுவான். அவ்வளவுதான் ரொட்டீன். அது அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தது. ஏன்னா அரசன் அவனுடைய ராஜ்யம் அப்படின்னு அவன் சொல்றான். சோ அதனால அவர் ஒப்புக்கொண்டார். ஆனா அவருக்கு என்ன வருத்தம் என்றால், இந்த மாதிரி சாதுக்கள் நாம சங்கீர்த்தனம், பஜனை, சத் சங்கம்னு ஜாலியா ஓடிட்டு இருந்த வாழ்க்கை இப்படி தனிமையில ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட தன்னுடைய குறையை கூறுகின்றார். அவர் எத்தனை பாடல்கள் எழுதினார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்பொழுது 10,000 பாடல்கள் அவர் எழுதிய பாடல்கள் உள்ளன. அவருடைய வேலை என்னன்னா அடி வாங்கிறது, சாப்பிடுறது, பாட்டு பாடுறது. தன்னுடைய கையாலேயே அந்த சிறையின் சுவற்றில் அழகான ராமர், லக்ஷ்மணர் இன்னைக்கு இருக்கு, கருங்கல்ல செதுக்கி வச்சிருக்காங்க. அவரே செதுக்கி இருக்கார். பாடிக்கொண்டே இருப்பார், எழுதி கொண்டே இருப்பார். எதையோ அவருடைய துக்கம் எப்போது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ திடீர்னு ராமரை திட்டா மாதிரி பாட ஆரம்பிச்சிருவார். ராமா, காட்டுக்கு போகாதேன்னு சொல்லியும் நீ காட்டுக்கு போய் எல்லாரையும் அழ வச்ச, இன்னைக்கு என்னையும் அழ வைக்கிறிய ராமா. நான் அழறது உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? நான் அழறது உன் காதுக்கு கேட்குதா? நீ எங்க போயிட்டு எங்க இருக்கிற? மற்றவங்க எல்லாம் அழுத போது வந்தாய் அவர்களை காப்பாற்றுவதற்காக. திரௌபதி அழுதாள், வந்தாய். உத்தரா அழுதாள், காப்பாற்றினாய். யானை அழுதது, காப்பாற்றினாய். நான் ஒரு மனிதன், உன் பக்தன், நான் அழுகின்றேன், என்னை காப்பாற்றவில்லையே. நான் தவறு செய்து விட்டேன் என்று என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. நான் தவறு செய்து விட்டேன் என்று உன்னுடைய கருத்தாக இருந்தால் என்னிடம் நேராக வந்து சொல், நீ தவறு செய்து விட்டாய். கனவில்லாது வந்து சொல், நீ தவறு செய்து விட்டாய் என்று. ராஜாசு கூறுகின்றான் நான் தவறு செய்து விட்டதாக. ஆனால் என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. என்ன தவறு செய்தேன் நான்? உன்னுடைய செல்வம் உனக்காக செலவழிக்கப்பட்டது, அது என்ன தவறு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புலம்புவார். என்ன பேசுறதுக்கு ஆள் இல்ல, பாட்டா புலம்புவார். ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடி விழுந்துடுத்தவருக்கு. தினந்தோறும் 100 அடி வாங்குறது வழக்கம். அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல ஃபைல் வேன் மாதிரி வந்திருப்பான் போல இருக்கு காவலாளி. வீட்டுல சண்டை போட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அந்த கோவத்தெல்லாம் பாவம் பத்ராச்சல ராமதாசர் மேல காமிச்சிட்டான். அப்போ அன்னைக்கு அழுற, உன்னிடம் அழுது பிரயோஜனம் இல்லை ராமா. எனக்கு உடல் வலி தாங்கலன்னு நான் அழல, சத்சங்கம் இல்லையேன்னு அழுகுறேன். இல்ல என்னுடைய வலியெல்லாம் நீ தாங்கிக் கொண்டு நீ ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுகிறாயோ என்று நான் அழுகிறேன். உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உன்னுடைய வலியை நீ நீக்கிக் கொள்ள மாட்டாய், உன்னுடைய பக்தர்களுடைய வலியையும் நீ நீக்க மாட்டாய். எனக்கு என் அம்மா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சீத்தை கிட்ட முறையிடுறார். அம்மா, நீ தயாமூர்த்தி, இன்னைக்கு ராத்திரி நம்ம சுவாமி உங்க ரூமுக்கு வரும்பொழுது, சயன அறைக்கு வரும்பொழுது, நீங்க எனக்காக நான் கொடுத்த எல்லா நகைகளையும் அலங்காரம் பண்ணி உக்காந்து இருக்கணும். அவர் கேட்பார், என்ன இன்னைக்கு இவ்வளவு ஜொலிக்கிறியே அப்படின்னு கேட்பார். இந்த பாடல்கள்லாம் இருக்குது, இன்னும் ஜொலிக்கிறியே அப்படின்னு கேட்பார். அப்போ நீங்க சொல்லணும், உங்களுடைய சர்டிபிகேட் யாருக்கு வேணும்? என் குழந்தை ராமதாஸ் இத சொன்னான்னா, அம்மா இன்னைக்கு என்ன இவ்வளவு ஜொலிக்கிறியேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், என்னை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னு அன்னைக்கு பாடி அந்த களைப்பிலே தூங்கிடுறார். அன்னைக்கு ராத்திரி பத்ராச்சலத்துல எல்லாம் கைங்கேரியக்காரர்கள் பூஜாரிகள் எல்லாம்
பகவானை கூட்டின்னு போய் உள்ள விட்டுட்டு வெளியில வராங்க. பகவான் பாக்குறான், அம்மா சீதா எல்லா ஆபரணத்தையும் அன்னைக்கு போட்டு இருக்கா. அதே மாதிரி கேட்கிறார், என்ன இன்னைக்கு ஜொலிக்கிறியே? அப்போ அம்மா சொல்லும், இத நீங்க சொல்லி நான் கேட்கறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. என்னுடைய குழந்தை சொல்லி இருந்தானா அது எனக்கு ஆனந்தமா இருந்திருக்கும். என்ன தெய்வம் நீங்கள், எல்லோரையும் காப்பாற்றுகிறேன் எல்லோரையும் காப்பாற்றுகிறேன் டம் டாம் அடிச்சிங்க, இப்ப இந்த பக்தனை கை விட்டுட்டீங்களே. உடனே கோபண்ணகாரு பேரை கேட்ட உடனே, ராமதாசன் பேரை கேட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டார் ராமர். பேசவே மாட்டேன்றீங்களே, பேசுங்க. எதுக்காக என்னுடைய குழந்தை 14 வருஷமா இந்த மாதிரி சவுக்கடி பட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறத நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. அவன் தவறு செய்தான், அதனால அனுபவிக்கிறான். கர்ம வினையில நான் கை வைக்க முடியாது. என்ன தவறு செஞ்சான்? அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை அவனே செலவு பண்ணிட்டான், அரசாங்கத்தினுடைய உத்தரவு இல்லாம. ராஜ தர்மத்துல அது தவறு. உடனே அம்மா கோவம் வந்து, உங்க ராஜ தர்மம் என்ன என்பதையும் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதையும் நான் அனுபவித்திருக்கிறேன். உங்க ராஜ தர்மத்தை என்கிட்ட சொன்னது போதும், அது குழந்தை தாங்காது. உங்க ராஜ தர்மம் அந்த குழந்தைக்கு தாங்காது. நான் தாங்கி கொண்டேன். ராஜ தர்மம் சொல்லிட்டு நிறை மாத கர்ப்பிணியா இருந்த என்ன கூட்டு போய் ஆசிரமத்துல விட்டு வந்துட்டீங்களே சைலண்டா, அந்த ராஜ தர்மம் அவங்க குழந்தைகிட்ட தாங்குமா என்ன அப்படின்னு திட்டுறாங்கோ, கொஞ்சிறாங்கோ, கெஞ்சுறாங்கோ, காப்பாத்துங்கோன்றாங்க. ராமர் வாயே திறக்க மாட்டேன்றார். நான் போய் யாரிடத்துல பிச்சை எடுக்க முடியாது சீதே. நான் போய் அந்த நிஜாமு கிட்ட போய் என் பக்தன் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்க முடியாது. அவனை விடுதலை செஞ்சிரு அப்படின்னு பிச்சை எடுக்க முடியாது. நீ வேணா உதவி செஞ்சினா நான் அதுக்கு என்ன போறேன், நான் என்ன செய்யணும்? 10,000 ரூபாய் கொடுத்துரு, எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ஜாமீன் வாங்கின்னு வந்துடுறேன். இத முன்னாடியே சொல்லக்கூடாதா நீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அதனுடைய சொத்து எல்லாம் எடுத்து 10,000 மகாராக்கள் தங்க நாணயங்கள் அப்படியே எடுத்து கொட்டி ஒரு 2 பை, தூக்க முடியாத பைங்க 2. உடனே ராமர் கிளம்புறாருன்னா கூட இன்னொருத்தர் கிளம்புவார் இல்லையா, லட்சுமணரும் கிளம்புறார். 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூட்டை தூக்கின்னு வராங்க. இது நடந்தது பத்ராஜலம். இங்க மறைஞ்சாங்க ஹைதராபாத் நிஜாமனுடைய அரண்மனையில டக்கு டக்குன்னு கதவு தட்டுறாங்க. குலாவ் கது தர. அவனுக்கு நடுராத்திரி திடீர்னு இங்கே எப்படிரா ஒரு செக்யூரிட்டியும் சொல்லாம கதவு தரன்னு யாரோ தட்டுறான். விரோதி வந்துட்டானா, எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் போயிட்டாங்களா, இறந்துட்டாங்களா, திடீர்னு கதவு தட்டுறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் வந்துடுச்சு. யார் அது கதவு தர அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினால கதவு தரப்பான். இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. பெரிய மூட்டை, ஆளுக்கு ஒரு தலையில ஒரு மூட்டை வச்சு நின்னுப்பான். யாரு நீங்க? நாங்க கோபண்ணகாரனுடைய டபேதார்னா பியூனு, சேவகர்கள். எந்த கோபண்ணகாரு? 14 வருஷமா ஜெயில வச்சிருக்கிறீங்களா அந்த கோபண்ணகாரு. அவன் தான் என் சொத்தெல்லாம் சாப்பிட்டுட்டான்னு அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்கான். அவனுக்கு ஒரு பியூனு வேற இருக்கிறீங்களா? இது முன்னாடியே தெரியாம போச்சே அப்படின்னா. சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கிறீங்க? அவர் 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்களாமே, அதுக்காக தான் அவர் ஜெயில வச்சிருக்கீங்களாமே, அதை கொண்டு கொடுக்கும். அவனுக்கு ஒன்னும் புரியல. கனவா நினைவா? ஏன்னா இது மாதிரி ஒரு பியூன் இருந்ததாவும் அவனுக்கும் தெரியல, யாரும் சொல்லவும் இல்லை. இவர் கொடுத்து வச்சாருன்றதும் தெரியல. அது கொடுத்து வச்சுட்டு இருந்தாருன்னா அவர் ஏற்கனவே சொல்லிருப்பார்ல, என் பியூன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறங்க வாங்கிக்கங்க தயவுசெய்து சொல்லிருக்கலாம். 14 வருஷம் இந்த ஆள் அடி வாங்கின்னு இருக்கிறான் டெய்லி அப்படின்னு சொல்லி கனவா நினைவான்னு தெரியல. ஆனா அந்த தரிசனம் மட்டும் அவனுக்கு ஒரு கிளர்ச்சியை உள்ளத்தில் ஏற்படுத்தி விட்டது. அப்படியே ராமரும் லட்சுமணரும் அந்த மூட்டைய அப்படியே கொட்டுறாங்க. தங்க நாணயங்கள் விழுகின்றன. அவனுக்கு ஒன்னும் புரியல. விடுதலை பத்திரம் எழுதி கொடுங்க, நாளைக்கு வாங்க. அரசாங்க முத்திரை இல்ல, அதனால நாளைக்கு வாங்க. இல்ல இப்பவே கொடுத்தா விடுதலை பத்திரம் இப்பவே கொடுத்தா அப்படின்னு வற்புறுத்துறாங்க. இங்க கூட இல்லப்பா அப்படின்ற.
அந்த முத்திரையை போடணும்னா ஒரு இங்க் மாதிரி ஒரு இருக்கு இல்லையா, அந்த காலத்துல இங்க் வந்து பாட்டில் வச்சிருப்பாங்க. இப்படி இப்படி பார்த்தார் ராமர். அங்க பார்த்தா இந்த நிஜாம் வந்து பான் சாப்பிட்டு இந்த வெத்தலைப்பாக்கு போட்டு வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டு எச்சு துப்பி வச்சிருக்கிறான் அந்த கிண்ணத்துல. இதோக்குது பாருங்க இங்குன்னு அந்த கிண்ணத்தை தூக்கி காமிக்கிறார். அவன் எழுதுனான், ஒரு சீலை வச்சான், கொடுத்தான். இவங்க மறைஞ்சிட்டாங்க. நேரா வந்து ஜெயில இருக்கிட்ட வந்து இதை காமிச்சு அதுக்குள்ள விடிகாத்தால் ஆயிடுச்சாங்க. அவனுக்கு இந்த ராம தரிசனம் இருப்பு கொள்ள விடல. திவானை கூப்பிட்டு அனுப்பிச்சு, இந்த கோபண்ணகாருக்கு ராமதாஸுக்கு 2 பியூனுங்க இருந்தாங்களா? அப்படியா? அப்படியெல்லாம் எனக்கு தெரியலையே ராஜா. நேற்று ராத்திரி வந்தாங்க, நடு ராத்திரி வந்தாங்க. இந்த மாதிரி பாருங்க 10,000 மகாராக்களை எடுத்து வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. விடுதலை பத்திரம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஜெயிலாண்ட போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி முதல்ல பாருங்க, நானும் பின்னாடி வந்துடுறேன். அங்கிருந்து திவான் ஓடி வர, அதுக்குள்ள இங்க வந்தாங்க, விடுதலை பத்திரம் காமிச்சாங்க. உடனே அந்த ஜெயிலர் வந்து சொல்றான் ராமதாஸ் கிட்ட, சாமி 2 பியூனுங்க கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து வச்சுட்டு அநியாயமா 14 வருஷம் அடி வாங்கினுக்கிறிய சாமி. என்ன சாமி, பணத்து மேல அம்மா ஆசையா சாமி? உனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களே போய் அந்த 2 பியூனுங்க கிட்ட வாங்கி வந்திருப்போம் இல்லையா? இவருக்கு ஒன்னும் புரியல. 2 பியூனா 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருந்தனா என்னப்பா சொல்ற? அதான் சாமி, ராத்திரி 8 வந்து கொடுத்துட்டாங்க, விடுதலை பத்திரம் கொடுத்துருக்காரு பாரு ராஜா, நீ வெளியில போலாம். ஒன்னும் ஆச்சரியம். அப்ப எங்கப்பா அந்த பியூனுங்க? போயிட்டாங்களே, கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள ராஜா வந்தான், நிஜாம் வந்தா எல்லாம் கனவு, எல்லாருக்கும் கனவாவே தெரியுது. எப்படி இருந்தார் அந்த வந்தவங்க 2 பேர்? எப்படி இருந்தாங்க? ராம தரிசனம் ஆயிருக்குது இல்லையா, அவன் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்திருக்கிறான் இல்லையா, பயத்தினால மொத்தத்தையும் சொல்றான், மாரீச்ச மாதிரி சொல்றான். ராமாயணத்துல மாரீச்சன் வர்ணிக்கிற மாதிரி ராம ரூபத்தை யாராலும் வர்ணிக்க முடியாது. ராமனுடைய குணத்துக்கும் மாரீச்சனுடைய சர்டிபிகேட் தான் டாப். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மத்துக்கு உருவமே இல்லாத ஒரு தர்மத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அது எப்படி இருக்கும் என்றால் அது ராமனாக இருக்கும் அப்படின்னு மாரீச்ச சொல்லுவான். அந்த மாதிரி இந்த நிஜாமு அப்படியே அழகா வர்ணிக்கிறார். ராமதாசருக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், அதே நேரத்துல வருத்தம். 14 வருஷம் நான் அடி வாங்கின்னு இருந்தேன், தரிசனம் அவனுக்கு போச்சு பத்தியா? அடி வாங்கினது நானு, தரிசனம் கிடைச்சது அவனுக்கு. அந்த இடத்துல ஒரு பக்தர் கேட்கிறார், இன்னொரு பக்தர், இந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு பக்தர் இந்த கதையை வந்து வர்ணித்துக் கொண்டே வருகின்றார். அந்த பக்தர் எதனால ராமர் வந்து நிஜாமுக்கு போய் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய பக்தனுக்கு சாப்பாடு போட்டு வச்சிருந்தான் இல்லையா, 14 வருஷம் சாப்பாடு போட்டான் இல்லையா, பட்னி போடாம அந்த சாப்பாட்டு கடனை முதல்ல நிவர்த்தி செய்யணும். சின்ன கடன்லாம் தள்ளிடணும் முதல்ல. அதனால முதல்ல அங்க தரிசனம். அப்புறம் அந்த அதுக்குள்ள ராஜா வந்தார். வந்து எல்லாம் இவரு பத்ராச்சல ராமதாஸ் சொன்னார், அந்த மாதிரி எனக்கு ஒரு பியூனே இல்லை, நீங்க பார்த்தது வந்து என்னுடைய பகவான் ராமச்சந்திரமூர்த்தி, சாட்சாத் என்னுடைய இஷ்ட தெய்வத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது, இனிமேலு நீங்க என்னுடைய திவானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிஜாம் கேட்கும் பொழுது பத்ராச்சல ராமதாஸ் சொல்வாரு, பிரத்யட்சமா என்னுடைய தெய்வத்தை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நான் இன்னொருத்தர் கீழே வேலை செய்ய முடியாது, என்னை தயவு செய்து ராமதாசனாக இருக்க எனக்கு உத்தரவு தாருங்கள். இதை கேட்டு அந்த நிஜாம் இவர் கூடவே அந்த பத்ராச்சலத்துக்கு வந்து அந்த பகவானை தரிசனம் பண்ணி, அந்த பத்ராச்சலம் கோயிலுக்கு தேவையான என்னென்ன மானியங்கள் தேவையோ, நிலங்கள் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து, இன்னைக்கும் அது இருக்கு, மானியங்கள்லாம் இருக்கு, அட்லீஸ்ட் ரெக்கார்ட்லயாவது இருக்குது. அப்படி யோகக்ஷேமம் வஹாம், தலைமையில் நானே சுமந்து கொண்டு வருகின்றேன். இது வந்து ஒரு பெரிய வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை வந்து ஒவ்வொரு
காலகட்டத்திலையும் எப்பெல்லாம் பக்தர்கள் சமுதாயம் வந்து இந்த வாக்குறுதியை மறக்கிற மாதிரி தெரியுதோ உடனடியாக இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுகிறார். இன்னொரு காலகட்டத்தில் இஸ்லாமிய குலத்தில் பிறந்த ஒரு மகான் இருந்தார், கபீர்தாசர் என்று பெயர். காஷியில் இருந்த ரமானந்த சரஸ்வதி என்ற ஒரு பெரிய மகானுடைய சிஷ்யராக இருந்தார். கபீர்தாசர் ராமபக்தர். அவருடைய ராமருக்கு உருவம் இல்லை, உருவம் இல்லாத குணங்கள் நிறைந்த ராமன். கபீர்தாசுடைய ராமன் யாரு? உருவம் இல்லாத குணங்கள் நிறைந்த ராமன். தொழில் கைத்தறி நெசவு செய்பவர். நெசவு செய்யும் பொழுதே ராம பக்தியில மூழ்கி பாடிட்டே இருப்பார். எப்போ ராமபக்தி மிகுந்து முத்தி போய் இந்த கையும் காலும் வேலை செய்யாம இருக்குதோ அப்ப ராமர் நெசவு பண்ணுவார். 15 நாள் 20 நாள் ஆகும் ஒரு புடவை ரெடி பண்றதுக்கு. பெனாரஸ் சில்க்னு பேர் அதுக்கு. ஏழை குடும்பம். எப்பவும் இந்த புடவை சேல்ஸ் ஆன பிறகு கிடைக்கிற பணத்திலிருந்து வர வருவாய் வைத்துதான் அந்த குடும்பம், மனைவி, குழந்தைங்க, தாயார். எப்பொழுது சாதுக்கள் வந்தாலும் எப்படியாவது முயற்சி பண்ணி சாப்பாடு போட்டுருவார். சோ சாதுக்களுக்கெல்லாம் அச்சித்தி பூஜை நல்லா பண்றார் அப்படின்னு சொல்லி அவருடைய புகழ் எங்கும் பரவ ஆரம்பித்து விட்டது. அது பெரிய கதை. இப்ப இந்த வகாமியகம்ன்ற கருத்தை வச்சு மட்டும் இருக்கிற கதையை மட்டும் சொல்லிவிடுறேன். கபீர்தாசர் கதை 5 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை. அப்போ அந்த உள்ளூர்ல இருந்த ஒரு வியாபாரி, மிகவும் பணக்காரர், ஆனால் எச்ச கையால ஈ ஓட்ட மாட்டான்னு அந்த மாதிரி ஆளு. யாருக்கும் கொடுக்க மாட்டார். சோ யாருக்கும் கொடுக்காதவங்க மத்தவங்க கொடுக்கறாங்கன்னா அவங்க மேல கோபம் வரும். நானே கொடுக்கல, இவன் எப்படி கொடுக்கறது? வெச்சிங்கிற நானே கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், ஒண்ணுமே இல்லாத பிச்சை எடுத்து கொடுக்கறானே அப்படின்னு கபீர்தாசர் மேல அவருக்கு கோபம். பார்க்கலாம் எவ்வளவுதான் கொடுக்கறான்னு பார்க்கலாம். ஒரு ஆள் 2 ஆள் வந்தா சாப்பாடு போட்டு பேர் வாங்கிக்கிறான். 1000 பேர் வந்தா என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம எல்லா மடங்களுக்கும் இந்த வருடத்து ராமநவமி இந்த இடத்துல விழா கொண்டாடப்படுகிறது. சாதுக்கள் அனைவரும் வந்து பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ராம தொண்டில் கபீர். கபீர்தாசனுடைய லெட்டர் கிடைச்ச உடனே சாதுக்கள் சும்மா இருப்பாங்களா என்ன? அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா கூட்டம் சாதுக்கள். சாதாரண வரமாட்டாங்க. அவங்க கையில ஒரு மோளதாளம், அவங்கள சுத்தி ஒரு 5 பேர் 10 பேர், ராமநாம சங்கீர்த்தனம் பஜனை அப்படின்னு. அன்னைக்கு விடிகாத்தால எந்திரிச்சு வெளியில வரார் கபீர்தாசர். பாக்குறாரு ஒரே கூட்டம், ராம சங்கீர்த்தனம். ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்கிற மனசு இல்ல. அது ராமநாமம் பாடின்னு வந்துட்டாங்களேன்னு இவரும் சேர்ந்து ராமநாமம் பாட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவங்க உலகமே வேற. இந்த மகானுடைய உலகம் வேற உலகம். ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல ஒரு மைதானம் மாதிரி இருந்தது. எல்லாரும் அங்க உக்காந்தாங்க. சங்கீர்த்தனம் ஓடிட்டே இருக்குது. 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு ஒன்னும் அரேஞ்ச்மெண்ட் ஆகலையே அப்படின்னு பாக்குற கூட்டம் இல்ல. அது அந்த கூட்டம் சாதுக்கள் கூட்டம். என்ன 10 மணி ஆயிடுச்சு, ஒன்னும் ஒரு டீ காபி தண்ணி கூட இல்லையேன்னு பாக்குற கூட்டம் இல்ல. அது ராமநாமத்துல இணைந்து மனசெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறது. கபீர்தாஸ் என்ன நினைச்சுக்கினாரு, யாரோ ஒரு பணக்காரர் இந்த மாதிரி ராமநவமியே ஏற்பாடு பண்ணிருப்பார் போலகுது, அதுக்குதான் இங்க கிரவுண்ட்ல வந்திருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு கபீர்தாஸ் நினைச்சுங்கிறார். இவங்க என்ன பண்றாங்க, பக்தர்கள் எல்லாம் அந்த சாதுக்கள் வந்தவங்க என்ன, கபீர்தாஸ் கூப்பிட்டுருக்காருன்னு வந்திருக்காங்க. கபீர்தாஸ் கூப்பிட்டுருக்காருன்னு சாப்பாடு பத்தி எல்லாம் கவலைப்படுத்த, அதை விட கூப்பிட்டவரும் கவலைப்படல, வந்தவங்களும் கவலைப்படல சாப்பாட்டை பத்தி. இன்னொருத்தன் கவலைப்பட்டான். யாரு? யார பத்தி நினைத்து இத சாப்பாடை நினைக்காம விட்டுட்டாங்களோ அவன் கவலைப்பட்டான். பகவான் கவலைப்பட்டான்.
ஏன்னா வகாமியகம். ஒரு பணக்காரர் வந்தார், நல்ல பெட்ஷீட்டு அது இது, ஏன்னா 9 நாள் தங்கி ஆகணும். அரிசி மூட்டை, எண்ணெய் டின்னு, பருப்பு, காய்கறி, டென்ட் எல்லாம் வரிசையா வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாம் டென்ட் போட்டார், எல்லாம் சமையல் ஆரம்பிச்சுடுத்து. அந்த பக்கம் எல்லாரும் அவங்கவுங்க குளிக்க போங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு. எல்லாம் வாங்க, எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடும், தயவுசெய்து எல்லாரும் குளிக்க போங்க, சாப்பிட்ட பிறகு இன்னும் உற்சாகமா நம்ம ராமநாமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு. எல்லாரும் அவங்கவுங்க குளிக்க போனாங்க, வந்தாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே என்ன, சாப்பிட்ட உடனே தூங்குறது இல்ல, சாப்பிட்ட உடனே திரும்பியும் பஜனை, திரும்பியும் கதா காலட்சேபம், திரும்பியும் ராமாயணம். அந்த மாதிரி 9 நாள் இந்த பணக்காரரை எல்லாரும் பாக்குறாங்க. என்ன டீசென்டா, என்ன அன்பா, எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகி பேசி தானே பரிமாறி, பணக்காரன் வந்து ஒரு அகங்காரம் இல்லாம சாதுக்கள் சாப்பிட்ட இலையெல்லாம் எடுத்து அதெல்லாம் கிளீன் பண்ணி இப்படி பார்த்துட்டே இருக்க. இந்த மற்ற சாதுக்கள்லாம் இதுதான்ப்பா கபீர்தாசனுடைய சிஷ்யருடைய லட்சணம். கபீர்தாஸ் நினைக்கிறார், ஆஹா என்ன ஒரு மகாத்மா இந்த பணக்காரர், சாதுக்களோட வாழ்ந்தா பணக்காரனு கூட இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தி வந்துடுது பத்தியா. அவரு 2 பேரும் இப்படிதான் மாத்தி மாத்தி நினைச்சுங்கிறாங்க. யாருக்கும் தனியா இவர் யாருன்னு கேட்கறதுக்கெல்லாம் வந்து கிடையாது. ராமருடைய ராஜ்யத்துல எல்லாம் நடக்கும். அதனாலதான் பாருங்க, இந்தியாவில திடீர்னு எல்லாம் நடக்கும். அப்படியே லஞ்ச லாவண்யத்துல மூழ்கி இருந்த மக்கள் திடீர்னு பார்த்தா நல்லவங்களாயி, லஞ்சமே இல்லாத ஒரு கட்சிக்குத்தான் ஓட்டு போடுவோன்னு போட்டு தொடப்பத்துல பெருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பெருக்க திடீர்னு ஒரே நாள்ல எல்லாம் நல்ல ராமராஜ்யம். பத்தாவது நாள் எதி பூஜை. எதி பூஜை என்ன, எல்லா சாதுக்களுக்கும் மரியாதை செய்யறது. அந்த பணக்காரர் கபீர்தாசரை கொண்டு வந்து அவர் கையால கொடுத்து, இந்த சாதுக்கு இது கொடுங்க, இந்த சாதுக்கு இது கொடுங்க கொடுத்துட்டே இருக்கிறார். இப்போ சாதுக்கள் மற்ற சாதுக்கள் நினைச்சது உண்மையாயி போச்சு இல்லையா, ஏன்னா கபீர்தாஸ் தானே கொடுக்குறாரு. அவங்க நினைச்சாங்க கரெக்ட் தான். அதான் கபீர்தாசருடைய சிஷ்யர் அதுக்காக தான். கபீர்தாஸுக்கு ஒன்னும் புரியல, என்ன நம்மளை கூப்பிட்டு கொடுக்க சொல்றாருன்னு அவர் கொடுத்துங்கிற. அப்புறம் எல்லா சாதுக்கள்லாம் விடை பெறுவதற்கு முன்னால் கபீர்தாஸ்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி, ஆஹா எத்தனை ராமநவமி நாங்க பார்த்திருக்கிறோம், ஆனா இந்த மாதிரி ஒரு ராமநவமி இவ்வளவு திருப்தியாக அந்த ஒரு பெரிய மகான், அந்த பணக்காரன் என்ன ஒரு அற்புதமான குணங்களோடு வந்து சேவை செய்தான், உங்களுடைய சிஷ்யனாக நீங்கள் எப்பொழுது அவனை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னாங்க. யாரு அப்படின்னாரு. அதுதான் எல்லாருக்கும் சேவை செஞ்சாரு பணக்காரர். ஏன் சிஷ்யம் இல்லையா அவரு, உங்க சிஷ்யம் இல்லையா, யார் அவரு? நான் நினைச்சேன் உங்கள யாராவது ஒருத்தர் அவருக்கு குருவா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க அவர் புடிங்க புடிங்க, எந்த யாருடைய சிஷ்யர்னு அவரை கேட்கலாம், எங்க பிடிக்கிற மாதிரி இருக்காரு அவரு. கிளம்பிட்டார். அப்போ கபீர்தாசர் இந்த 9 நாட்கள் பகவான் செய்த சாதுக்கு, ஏன்னா அவரும் பார்த்துட்டு தானே இருக்காரு அந்த சாதுக்களுக்கு எவ்வளவு சேவை நடந்தது, எவ்வளவு அற்புதமா நடந்தது, அதெல்லாம் இந்த பணக்காரர் எப்படி முன்னின்று நடத்தி வைத்தார் அப்படின்றதெல்லாம் கபீர்தாசன் பார்த்துட்டு தானே இருந்திருக்காரு. அப்போ கபீர்தாசருக்கு புரிஞ்சது, இது வந்து என்னுடைய இஷ்ட தெய்வத்தம் ராமன் தான் இந்த வந்து லீலை செய்திருக்கிறான். ராஜசூய யாகத்துல எப்படி யுதிஷ்டனுடைய அரசபையில ராஜசூய யாகத்துக்கு வந்த சாதுக்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவி அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்கள் சாப்பிட்டு எச்ச இலையை எல்லாம் எடுத்து போட்டு சேவை செஞ்சான் இல்லையா பகவான், அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒரு பாட்டு பாடுறார். நானாகபிர கிருதி வேஷதாரி கோதண்டதாரி கில வைஷ்ணவானாம் யஸ்யாஸ்ரமே பிரம்ம சிவாப்யசிந்த்யம் சக்ரே அர்ச்சனம் தம் பஜரே கபீரம். யாருடைய சபையில சதுர்முக பிரம்மாவும் சிவனும் வந்து பூஜை செய்கின்றார்களோ, யார் சதுர்முக பிரம்மாவின் சிவனின் பூஜைக்கு தகுதியுடையவரோ, யாருடைய நாமத்தை எப்பொழுதுமே உச்சாரணம் செய்து கொண்டிருக்கின்றானோ சிவன், அந்த ராஜாதி ராஜன்
என்னுடைய சேவைக்காக, சாதுக்களுடைய சேவைக்காக வந்து இந்த தேவைகளை பூர்த்தி செய்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி இன்னொரு பக்தர் இருந்தார். அவருக்கு பெயர் சேனா நாயி அப்படின்னு பெயர். அவர் வந்து தொழிலால் நாவிதர். அந்த அரசாங்கத்தினுடைய பாதுஷா இருக்கார் இல்லையா, ராஜா, அவருக்கு தினந்தோறும் ஷேவ் பண்றது அவருடைய வேலை. ஷேவ் பண்ணும்பொழுது, அந்த காலத்துல ஷேவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆயில் எல்லாம் தடவி நல்லா கை காலெல்லாம் உதறி விட்டு அந்த மாதிரி ராஜாவுக்கு பணிவிடை செய்வது வழக்கம். சோ அவருக்கு தேவையானதெல்லாம் இந்த ராஜா கொடுத்து வச்சிருந்தான். அதனால அவர் போய் வீடு வீடா போய் ஷேவ் பண்ணிக்கிறீங்களா, ஷேவ் பண்ணிக்கிறீங்களா, ஷேவ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்துல இப்படி கேட்பாங்க. ஒருத்தன் சொல்லுவான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க வேணான்னுவான், அமாவாசை வேணான்னுவான், பௌர்ணமி வேணான்னுவான். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தாங்க. ஒரே ஆளுக்கு ஷேவ் பண்ணி வாழ்க்கைக்கு தேவையான மொத்தம் இவனுக்கு கிடைச்சி போயிடுச்சு, நம்ம 100 பேருக்கு ஷேவ் பண்ணா கூட நமக்கு இது கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி அவர் மேல ஒரு அசூய. இவர் என்ன பண்ணுவாரு, மீதி நேரம் எல்லாம் பகவத் தியானத்திலையும் நாம சங்கீர்த்தனத்திலையும் செலவு பண்ணுவார். ஒரு நாள் இந்த ஷேவ் பண்றதுக்காக அந்த டியூட்டிக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியில பார்த்தா சாதுக்களுடைய கூட்டம், நாம சங்கீர்த்தன கூட்டம். அவ்வளவுதான். இந்த நாம சங்கீர்த்தனம் காதுல கேட்டுடுச்சுன்னா இந்த மகான்களுக்கெல்லாம் உலகத்தை மறந்துடுவாங்க. அரசர்கிட்ட போறன்றதும் மறந்து போச்சு, இது அரசாங்க வேலைன்றதும் மறந்து போச்சு. கையில வந்து அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, நாவிதர் பெட்டி, அந்த காலத்துல ஒரு பெட்டியில வச்சிருப்பாங்க எல்லாம் ஷேவிங் கிரீம் அது அதெல்லாம் போச்சு. அதெல்லாம் பஜனையில இறங்கிட்டார். யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, எப்பா ராஜா கூப்பிடுறாராம்பா, இன்னும் குளிக்காம இருக்கிறாராம், 10 மணி ஆகி போச்சு, காலையில கூப்பிடுறாருப்பா. எந்த ராஜா? இவனுக்கு ஆச்சரியம், என்னடா எந்த ராஜான்னு கேக்குறான். பாதுஷா ஷேவ் பண்ணி ஆகணுமே, தினந்தோறும் போய் குளிக்காம இருக்கிறாராம், டைம் ஆகி போச்சு, கூப்பிடுறாரு. எந்த ராஜனும் எனக்கு இல்லை, எனக்கெல்லாம் இருப்பது சௌரி ராஜன் மட்டும் தான். சௌரி ராஜன்னா கிருஷ்ணனுக்கு பேரு சௌரி ராஜன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சௌரி ராஜன் தான், போடா அப்படின்னு. இது வந்து இந்த சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சு போச்சு. அழகா போய் ராஜா கிட்ட போய் கோழி முட்டுருவார். இந்த மாதிரி அவன் வந்து குச்சிங்கிறான், ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னு. நாங்க சொன்னோம் இந்த மாதிரி ராஜா காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எந்த ராஜான்னு கேக்குறான். அப்படியா? இல்லப்பா ராஜா, நம்ம ராஜாக்கு நீ தினந்தோறும் ஷேவ் பண்ணுவியே. அப்போ அவன் சொல்றான், சௌரி ராஜன் தான் எனக்கு ராஜா, எந்த ராஜனும் வேற எவனும் ராஜா இல்லைன்னு சொல்லிவிட்டான் ராஜா. என்ன ஆகும், ஏற்கனவே அந்த இது இருக்குது இல்லையா, வெறுப்புணர்வு இந்து மதத்தின் மேல. அதனால இந்த ராஜாக்கு கோபம் வந்து அரெஸ்ட் பண்ண அவன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புவார், பார்த்தா சேனா நாயி இங்க நின்றுட்டு இருப்பார், அப்படியே சிரிச்சிட்டு இருப்பார். சேனா நாயி, நீ எங்கேயோ குச்சின்னு இருந்த, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு குதித்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொன்னாங்களே. நான் குதித்து கொண்டிருக்கின்றேன், ஷேவிங் பண்ணவும் வந்திருக்கிறேன் அப்படின்னா. என்ன ஒரு மாதிரி பேசுறியே சேனா நாய், வாங்க, ஏற்கனவே லேட் ஆகி போச்சு ராஜா, வாங்க. ஸ்டூல் மேல சேர் மேல உட்கார வச்சு அந்த எண்ணெய் தடவி, எண்ணெயை எப்படி பண்ண முதல்ல எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா, எண்ணெயை தலை மேல ஊத்தி அப்படி தொட்டா. யாருடைய கை அது? கிருஷ்ணனுடைய கை. சேனா, இன்னைக்கு என்ன உன்னுடைய தொடுதலே ஒரு மாதிரி இருக்குது. ஆமா அப்படிதான் இருக்குங்க, நான் தொட்டா அது அப்படிதான் இருக்கும். இத்தனை நாள் நீ தொட்டு இந்த மாதிரி ஆனதே இல்லையே, இன்னைக்கு ஆகுத பாருங்க. ஒவ்வொரு இடத்துல தொடுறான், அவனுக்கு அப்படியே அந்த ராஜாவுக்கு வந்து புலங்காகிதான் ஆகி அவனுக்கு ஒன்னும் புரியல. பிரம்ம சம்ஸ்பர்ஷம், பிரம்மனே தொட்டா எப்படி இருக்கும், ஒன்னும் புரியல. உடனே இந்த கை சொடுக்கிறது, கால் சொடுக்கிறது, இந்த மசாஜ் பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்குது. இன்னைக்கு இத்தனை கலைகள் நீ இன்னைக்கு காமிச்சதே இல்லையே சேனா, இன்னைக்கு காமிக்கிறேன் பாத்துங்க. வேற என்ன தெரியும் உனக்கு? எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? என்ன ரூம்ல போட்டுட்டீங்கன்னா நான் வெளியில வருவேன் தெரியுமா? அப்படியா, பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டுட்டு பூட்டிட்டா டக்குன்னு வெளியில வந்து நிப்பார். இது அந்த பாதுஷானுடைய பெண் குழந்தை பாத்திரம். மாமா, இத்தனை நாள் நம்ம இந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடினதே இல்லைன்னு அது திருப்பி கேட்கும். டக்குன்னு வந்து நிப்பார். குளிக்கு போயிடுவான்.
அந்த பகவானுடைய ஸ்பர்ஷம் பட்ட அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த தரிசனம் ஸ்பர்ஷம் எல்லாம் அவனுக்கு சேனாநாயினுடைய ஞாபகமாவே இருக்குது. திருப்பியும் கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு விருது மாதிரி ஏதாவது கொடுத்தாதான் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான இதெல்லாம் என்ன மகிழ்ச்சி படுத்தினான்னு சொல்லிட்டு திருப்பியும் கூட்டிட்டு வாங்க. அதுக்குள்ள இங்க சேனா என்ன பண்ணிக்கிறார், இந்த ராமநாம கிருஷ்ணநாம நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவரு திடீர்னு 12 மணி உச்சி வெயில் பார்த்த உடனே அடேடே இன்னைக்கு அரண்மனைக்கு போவே இல்லையேன்னு சொல்லி அந்த தூக்கி கடாசினார பொட்டி, அந்த பொட்டியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு ஓடுறார். அதுக்குள்ள அவன் அந்த ராஜா என்ன பண்ணா, 2வது தடவை ஆள் அனுப்பிச்சிட்டான். சேனா வா வா வா, உன்னதான் தேடி திருப்பி வர வைக்க சொன்ன. திருப்பி வர வைக்க சொன்னீங்களா? எப்போ வந்த? நான் காலையில் தான் வந்தியே, லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு காட்டாத வித்தையெல்லாம் காட்டினியே. நான் வரவே இல்லை ராஜா. பொய் சொல்லாது சேனா, வந்த எவ்வளவு அழகான வித்தியை காமிச்ச, பூட்டி விட்டா கூட வெளியில வந்தியே, என் பொண்ணு கூட திருப்பி 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 ஒரு தடவை வந்து பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு வந்து ஆமா மாமா இன்னொரு தடவை வந்து பாருங்க. அவர் சொல்றாரு, இல்லப்பா என்னால, நான் வரல. இல்ல வந்த, எப்படி இருந்தான், வந்தவன் எப்படி இருந்தான்? உடனே ராஜா அழகா விளக்கமா சொல்றார். அப்போ சேனாநாயக் புரிஞ்சிடுது. அப்போ அவரு அழறார், பகவானே ஏதோ சாஸ்திரத்துல நீ பக்தர்களை காப்பாற்றுகிறாய் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அது என் வாழ்க்கையில் நிஜப்படுத்துறியே, நான் ஒரு நீச்சன். எனக்காக நீ இந்த நீச்ச கர்மாவை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதா? பாபிஷ்டோகம் வஞ்சகோகம் நிர்தயோகம் துர்பகः மன்னிமித்தம் இதம் கர்ம கிருதம் தேனாபி கர்ஹிதம். அந்த காலத்துல இந்த தொழில் வந்து கீழான தொழிலாக கருதப்பட்ட தொழில். எனக்காக இந்த தொழிலை நீ செய்தாயே இறைவா, என் பக்திக்கு வந்து இந்த பலனை கொடுத்துட்டியே, இதை நான் கேட்கலையே, உன்னிடத்துல அச்சஞ்சலமான பக்தியை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுவார். ஒருத்தருக்காக காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் தூக்குனாரா? வகாமியகம். யாருக்காக? அந்த ஜெகநாதர் பக்தருக்காக. அடுத்தது கபீர்தாசருக்காக டென்ட் பெட் எல்லாம் கூட தூக்கி இருக்கிறார். அடுத்தது பத்ராச்சலம் ராமதாசுக்காக தங்க நாணயத்தை தலைமேல் கொண்டு வந்தான். சேனா நாயிக்காக அந்த ஷேவிங் பாக்ஸ தலைமையில கொண்டு வந்தான். நாவித பெட்டியை தலைமையில் சுமந்து வந்தான். இது வந்து இன்னும் நிறைய கருத்துகள் இருக்கு. இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த தடவை நமக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா நம்ம பார்க்கலாம். இதே டாபிக்ல தான் வரும், பகுதி 2ன்னு வரும். வாங்க எல்லாரும் சேர்ந்து பகவானை தியானம் செய்வோம். யோகக்ஷேமம் வகாமியகம் என்பது சத்தியம். இன்று வரை சாதுக்களின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சத்தியம். சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.